ஹே காய்ஸ், நம்ம பீன்ஸ் பொரியல் பார்க்கலாமா? அதுக்கு நம்ம பீன்ஸ் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிட்டோம். தென் தேங்காய் இது ரெண்டையும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் எப்பயும் போல் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிடணும். அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம குட்டி குட்டியாக வச்சுருக்க சின்ன வெங்காயத்தையும் போட்டு அதில் நல்லா வதக்கிடணும் காய்ஸ். இது நல்லா வதங்கினோடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீன்ஸை போட்டு நல்லா அதோட மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது கொஞ்சமாக 1 ஸ்பூன் இல்லை 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மூடி வேக வச்சுருங்க. பார்த்திங்களா, நல்லா வெந்துருச்சு. நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க தேங்காய் பூ இருக்கு இல்லையா, அதை மேலே லைட்டாக தூவி ஒரு 2 மினிட்ஸ் அடுப்பில் வைக்கணும். பிகாஸ் அந்த தேங்காய் பூ நல்லா கொஞ்சம் வேகணும். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணோன்னா நமக்கு சூப்பராக பீன்ஸ் பொரியல் ரெடி. நான் இதே தான் இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் எடுத்துகிட்டு போனேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு கமெண்டில் சொல்லுங்கள் காய்ஸ். டாட்டா காய்ஸ்.